قال الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون صدق الله العلي العظيم. عن عبد الله بن عمرو بن عاص رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: الدنيا كلها متاع وخير متاع الدنيا المرأة الصالحة رواه مسلم في صحيحه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான பூர்த்தியான ஒரு மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறான். உலகத்தில் பூர்த்தியாக்கப்பட்ட ஒரு மார்க்கம் என்று சொன்னால் அது இஸ்லாம் மட்டும்தான். அதை உலகத்தில் எந்த மனிதரும் சொல்லவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக குர்ஆன் இதை பற்றி சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே குர்ஆனில் நான் இந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டேன் என்று சொன்னால் உலகத்தில் வேறு யாரும் அதை கேரண்டி பண்ணி சொல்கிறதுக்கு அவசியம் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான்: அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி ஹஜ்ஜத்துல் வதா, விடை பெறக்கூடிய ஹஜ்ஜில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா மாஇதாவுடைய ஆயத்தை இறக்கி அல்லாஹ் இந்த மார்க்கத்தை தெளிவுபடுத்துகிறான். அல் யௌம, இன்றைய நாள், அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கிவிட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருட்கொடைகளையும் நான் பூரணப்படுத்திவிட்டேன். வரதைத்து லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை நான் மார்க்கமாக பொருந்தி கொண்டேன். அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான நேர்வழியை, சக்ஸஸை, வெற்றியை, தெளிவை இந்த இஸ்லாத்தில் மட்டும்தான் வச்சிருக்கிறான். வேறு விஷயத்தில் தான் நேர்வழி இருக்குது, சக்ஸஸ் இருக்குதுன்னு சொல்லி இஸ்லாத்தை விட்டுட்டு வேறொரு விடயத்தை யாராவது பின்பற்றினால் ஒரு காலமும் அவர் சக்ஸஸை எதிர்பார்க்க முடியாதுன்னு அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான். வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன், இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை யார் தேடி செல்கிறாரோ இதில் தான் வெற்றி இருக்குது, இதில் தான் சக்ஸஸ் இருக்குது, இதில் தான் நிம்மதி இருக்குது என்று யார் தேடி செல்கிறாரோ ஃபலை யுக்பல மின், அவர் எதை தேடி சென்றாலும் ஒரு காலமும் அல்லாஹ்விடத்திலே அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ் ஒரு காலமும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். ஆக பூர்த்தியான மார்க்கம் இஸ்லாம். எச்சில் துப்புவதிலிருந்து ஆட்சி செய்யும் வரை ஒரு மனிதனுக்கு தேவையான சகல விடயமும் எளிய முறையில் சொல்லப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான். பொதுவாக இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டால் முழு இஸ்லாம் மார்க்கமும் 5 கேட்டகரிக்குள்ளால் வரும். முதலாவது ஈமான், விஸ்வாசம், உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம், அல்லாஹ்வை முழுமையாக நம்புறது, முன்னால் வாழ்ந்த நபிமார்கள், வேதங்கள், மலக்குமார்கள், மறுமையினால், நல்லது கெட்டது எல்லாமே அல்லாஹுடைய நாட்டப்படித்தான் நடக்குது என்ற இந்த ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாங்கள் நம்புறது. இது முதலாவது கேட்டகரி. இரண்டாவது இபாதாத், அமல்கள், வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட விடயங்கள். எப்படி தொழுகிறது, எப்படி நோன்பு பிடிக்கிறது, எப்படி ஜகாத் கொடுக்கிறது, எப்படி சதக்கா செய்கிறது, எப்படி ஹஜ் செய்கிறது, இந்த எல்லா விடயமும் இஸ்லாத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. மூன்றாவது கேட்டகரி வகை முஆமலாத், கொடுக்கல் வாங்கல், பிஸ்னஸ் டீலிங் எப்படி நடக்கணும், எந்த வியாபாரம் இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்டது, எந்த பிஸ்னஸ் செஞ்சால் அல்லாஹ் அதில் பரக்கத்தை வச்சிருக்கிறான், எந்த பிஸ்னஸ் செஞ்சால் அதில் நஷ்டம் இருக்குது, வட்டி எது, கடன் எது என்ற எல்லா விடயமும், பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விடயமும் இஸ்லாத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. நான்காவது அஹ்லாக், குணம் சம்பந்தப்பட்ட விடயம். மற்றவர்களோடு நாங்கள் எப்படி நடக்கணும், சிறியவர்களுக்கு எப்படி இரக்கம் காட்டணும், பெரியவர்களை எப்படி மதிக்கணும், பெற்றோருடன் எப்படி நடக்கணும், உறவினர்களோடு எப்படி சேர்ந்து நடக்கணும், இப்படி அஹ்லாக் சம்பந்தப்பட்ட விடயமும் இஸ்லாத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதே போல 5வது முக்கியமான ஒரு விடயம் தான் முஆஷராத், குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, திருமண வாழ்க்கை. எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் அந்த கணவன் மனைவி இந்த உலகத்தில் நிம்மதியாக இருப்பாங்க, எப்படி இருந்தால் அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் உண்டாகும் என்ற எல்லா வழியையும் இஸ்லாம் தெளிவாக சொல்லிருச்சு.
இஸ்லாத்தில் தெளிவாக சொல்லப்பட்டாச்சு. ஆகவே ஒரு திருமணம் அது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை எப்படி நடக்கணும், இஸ்லாம் சொன்ன பிரகாரம் வேறு யாருமே சொல்லல. வேறு எந்த ஒரு மதத்திலேயோ எந்த ஒரு அறிஞரும் சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டுமில்லாமல் எப்படி மனைவியுடன் வாழ வேண்டும் என்ற முறையையும் சொல்லி காட்டிட்டு தான் போயிட்டு இருக்கிறாங்க, செஞ்சு காட்டிட்டு தான் போயிட்டு இருக்கிறாங்க. எப்படி வாழணும், திருமணம் என்றால் எப்படி நடக்கணும், இருவருக்கு மத்தியில் எப்படியாப்பட்ட அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆகவே திருமணம் இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒரு விடயம். ஒரு மனிதனுடைய தீனுடைய அரைவாசி பூர்த்தி ஆவதாக இருந்தால் அவர் திருமணம் முடிக்கணும். நான் பூர்த்தியான ஈமான் உள்ளவன், நான் தீன்ல பூர்த்தியானவன் என்று அவர் திருமணம் முடிக்காமல் இருந்தால் அவருடைய அந்த வார்த்தை செல்லுபடியாகாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ரஸகஹுல்லாஹு இம்ரஅத்தன் சாலிஹா, அல்லாஹ் யாருக்கு சாலிஹான சிறந்த மனைவியை கொடுத்து விட்டானோ ஃபகத் இஸ்தக்மல நிஸ்ஃபுத்தீன், அவருடைய மார்க்கத்தின் அரைவாசி பூர்த்தியாகிவிட்டது. ஃபல்யத்தகில்லாஹ ஃபின் நிஸ்ஃபில் பாக்கி, எஞ்சிருக்கக்கூடிய அரைவாசியில் அவர் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும்டா. திருமணம் முடித்துட்டார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் அரைவாசி பூர்த்தி. அதுக்கு பின்னால மனைவியுடன் நடந்து கொள்ளக்கூடிய முறை, அதற்கு பிறகு குழந்தைகள் உருவாகும், அவர்களை வளர்க்கக்கூடிய இந்த முறை, இந்த விஷயத்தில் அவர் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். இஸ்லாம் சொன்ன பிரகாரம் மனைவியோடு இருக்கட்டும், குழந்தைகளோடு இருக்கட்டும், இவருடைய தீன் பூர்த்தியாகும். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்தை எடுத்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விடயத்தை செய்வதற்கு இரண்டு வழிகளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். ஒன்று ஹலாலான வழி, மற்றது ஹராமான வழி. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த வழியிலும் அதை செய்து கொள்ளலாம். பிஸ்னஸ்னு எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்றான், அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரம ரிபா, அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக ஆக்குறான், இதே போல வட்டியை ஹராமாக ஆக்குறான். ஒருத்தர் வட்டியோட சம்பந்தப்பட்டு அதிலேயே அவருடைய வாழ்க்கை போகுதா, அவருக்கு ஏதோ ப்ராஃபிட் வாரமாக இருக்கும், ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஆகிபத்துஹு தஸீரு இலல் கல், ஆனால் அவருடைய அந்த வட்டியுடைய முடிவு பயங்கரத்துக்கு மேல பயங்கரம், அவர் அப்படியே அடியோடு இல்லாமல் ஆக்கிறோம். அப்ப பணத்தை சம்பாதிப்பதற்கு ஹலாலான வழியும் இருக்குது, ஹராமான வழியும் இருக்குது. இஸ்லாம் சொன்ன பிரகாரம் ஒருத்தர் பிஸ்னஸ் செய்கிறாரு, அவர் அதில் மோசடி செய்கிறார் இல்ல, சரியாக இஸ்லாம் சொன்ன பிரகாரம் செய்தால் அந்த கிடைக்கிற அந்த லாபத்தில் அல்லாஹ் அலாதியான பரக்கத்தை ஏற்படுத்துகிறான். இதே போலத்தான் எல்லா விஷயத்திலையும் இரண்டு வழி இருக்குது. இதே போலத்தான் மனிதர்களுடைய உணர்வு, இச்சைன்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த உணர்வை போக்கிக் கொள்றதுக்கு, இந்த உணர்வை நாங்கள் பூர்த்தியாக்குவதற்கும் இரண்டு வழி இருக்குது. ஹராமான ஒரு வழி இருக்குது, ஹலாலான ஒரு வழி இருக்குது. ஹராமான வழி என்ன? ஜினா, விபச்சாரம். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களை பற்றி சொல்ல போகல, அந்த பாவத்தை செய்யாதீங்க அப்படின்னு அல்லாஹ் தடுக்கிறான். ஆனால் விபச்சாரத்தை பற்றி சொல்ல போகல, வலா தக்ரபு ஸினா, நெருங்கிறாதீங்க என்றான். செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லல, நெருங்கிற வேண்டாம் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்றான். அப்போ ஒரு மனிதனுடைய உணர்வுகள் ஹலாலான முறையில் பூர்த்தியாகணும் என்று சொன்னால் அதற்கு தான் அல்லாஹ் நிக்காஹ் என்ற ஒரு முறையை வச்சிருக்கிறான். திருமணம் இஸ்லாம் ஹலாலாக ஆக்குது. மனைவியுடன் சேர்ந்து வாழ்வதை இஸ்லாம் இந்த முறையில் ஹலாலாக ஆக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அர்பஉம் மின் சுனனில் முர்சலீன், திர்மிதியுடைய ரிவாயத், 4 முக்கியமான விடயங்கள் இருக்குது. இது ஏண்ட மட்டுமில்ல, இதற்கு முன்னால் வந்த எல்லா நபிமார்களுடைய சுன்னத்துனா, ரசூல்மார்கள் உலகத்தில் எத்தனை பேர் வந்தார்களோ அனைவரும் இந்த 4 விஷயத்தை கட்டாயம் செஞ்சிருக்கிறாங்க. முதலாவது அல் ஹின்னா, மருதாணி போடுறது. மருதாணி சொன்னா சிலவங்க அந்த ட்ரீட்மெண்ட்காக வேண்டி தலைக்கு இந்த மாதிரி போடுவாங்க. இதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்குது. பெண்களுக்கு மட்டும் தான் கையில் போடுறதுக்கு அனுமதி. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவாக சொல்றாங்க. தாடிகளுக்கு போடலாம், பிரச்சனை இல்லை. சிலவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த கடைசி விரலுக்கு மட்டும் மரத்தோண்டி போடுற, பெருவிரலுக்கு மட்டும் மரத்தோண்டி போடுற, இதுக்கு இஸ்லாத்தில் அனுமதியே இல்லை. ஆண்களுக்கு இமாம் சாலிஹ் ஹுசைமியானாக இருக்கலாம், இமாம் இப்னு பாஸாக இருக்கலாம், தெளிவாக ஹராம்னு சொல்றாங்க. அலங்காரத்துக்காக வேண்டிய ஆண்கள் மருதாணி போட இயலாம். சில திருமணங்கள் நடக்குது, என்ன மாப்பிள்ளையோட கையிலையும் அப்படியே என்னது மருதாணி போட்டிருப்பான், மரத்தோண்டி இருக்கும்.
இது எங்கால இவர்கள் செய்கிறாங்க? அல்லாஹ்வு அலம், அல்லாஹ்க்கு வெளிச்சம். இதெல்லாம் இந்த முறை இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்குது. பெண்கள், அதுவும் திருமணம் முடிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த அளவுக்கு கைகளில் போடுறதுக்கு தெளிவாக அனுமதி இருக்குது. அப்ப ஹின்னா ஆண்களுக்கு நபிமார்களுடைய முக்கியமான ஒரு வைத்தியம் தான் இந்த மருதாணி. மரத்தோண்டியை வைத்து அவர்கள் தலைக்கு அது போன்ற முக்கியமான விடயங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டாக பாவித்திருக்கிறாங்க. இது நபிமார்கள்ட்ட சுன்னத். இரண்டாவது அத்தர் பூசுறது, வாசனை திரவியங்கள் பூசுறது. இந்த காலத்தில் சைக்காலஜி தெளிவாக சொல்லுது. அவங்க வரக்காட்டிலையும் நான் பேசியிருக்கிறேன். சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், யார்கிட்ட வாசனை திரவியம் அத்தர் பூசுற பழக்கம் இருக்குதோ அவர்கிட்ட போதை பொருளுடைய அவர் போதை பொருளுக்கு எடிக்ட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லுது. அத்தர் பாவிக்கிறவர்கிட்ட கெட்ட பழக்கங்கள் வரவே வராதுன்னு சைக்காலஜி சொல்லுது. ஏன்? போதை பொருள், மது, சிகரெட் எல்லாம் எடுத்துக்கொண்டால் அதனுடைய அந்த வாசனைகள் எமக்கு செட் ஆகாது. இதே ஒருத்தர் வாசனை திரவியங்களுக்கு அத்தருக்கு அவர் எடிக்ட் ஆகிட்டார்னு சொன்னால் அந்த அதனுடைய வாடையை கண்டாலே ஒரு அலர்ஜிக் ஆகும். ஆக தஅத்துர், இந்த அத்தர் வாசனை திரவியம் என்பது நபிமார்களுடைய சுன்னத். மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அஸ்ஸிவாக், மிஸ்வாக் செய்கிறது. எல்லா நபிமார்களும் இந்த மிஸ்வாக்குடைய அமலை செஞ்சிருக்கிறாங்க. லௌலா நஷுக்க அலா உம்மதி, என்னுடைய உம்மத்துக்கு கஷ்டம் ஏற்படும் என்ற ஒரு பயம் மட்டும் இல்லாவிட்டால் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால இந்த மிஸ்வாக் செய்வதை நான் ஏவிருப்பேன் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு முக்கியமான ஒரு அமல். இன்றைக்கு இந்த மிஸ்வாக் மூலமாக எத்தனையோ அறிவியல் விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்குது. நான்காவது முக்கியமான சுன்னத் நிகாஹ், திருமணம். வந்த எல்லா நபிமார்களும் திருமணம் முடித்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பின்னால ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. தஜ்ஜாலை கொலை செய்வதற்காக அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புவான். மறுமை நாளுடைய பெரிய அடையாளங்கள் 10ல் 2வது அடையாளம் அது. உலகத்தில் வந்து வாழ்வார்கள், திருமணம் முடிப்பார்கள். அந்த நேரத்திலேயும் அவர் உலகத்தில் திருமணம் முடித்து அவர் உலகத்தில் வாழ்ந்து காட்டுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்துடைய முக்கியத்துவத்தை சொன்னாங்க. ஆகவே இந்த திருமணம் என்பது ஒவ்வொரு மனிதருடைய தீன் பூர்த்தி ஆகுவதற்குரிய ஒரு அடிப்படை பாதை. இது அடிப்படை காரணம். திருமணம் முடிக்கும் பொழுது அவர் அல்லாஹுடன் நெருக்கமாக ஆகிறார். திருமணம் வரப்போக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் எத்தனை திருமணங்கள் நடக்குதோ எல்லாமே 4 கேட்டகரியில் நடக்குது, 4 காரணங்களால நடக்குது. புகாரியுடைய ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன், ஒரு பெண் 4 காரணங்களுக்காக வேண்டி திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறாள். முதலாவது சொன்னாங்க லிமாலிஹா, பணத்துக்காக வேண்டி திருமணம் நடக்குது. பணம், அந்த பெண்ணுடைய சொத்துக்களுக்காக வேண்டி அந்த பெண் திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறாள். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வலி ஹஸபிஹா, குலப்பெருமை. இது ஜாஹிலியா காலத்தில் இருந்த ஒரு விடயம். அவங்க அந்த குடும்ப ஸ்டேட்டை பார்ப்பாங்க, இது நல்ல குடும்பமா, இது வேறு அந்த மாற்று மதத்தில் அப்படி இருக்குது. ஜாதிகளை பார்த்து திருமணம் முடிப்பார்கள், மேல் ஜாதியா கீழ் ஜாதியா, இப்படி அந்த குலப்பெருமை, அந்த ஸ்டேட், இதை பார்த்து திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறாள். மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வலி ஜமாலிஹா, அழகை பார்த்து திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறாள். அழகை பார்த்து திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறாள். அழகுக்காக வேண்டி, காரணம் என்ன? அந்த பெண் அழகா இருக்கிறா, அதுக்காக வேண்டி திருமணம் முடிக்கிறேன். அதுக்கு பின்னால் ஒன்றையுமே யோசிக்காமல் அழகை பார்த்து மட்டும் முடிக்கிறார்கள். நாலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வலி தீனிஹா, மார்க்கத்தை, இஸ்லாத்தை முன்வைத்து மார்க்கத்தை வைத்து ஒரு பெண் திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறாள். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 4 விஷயத்தை மட்டும் குறிப்பிட்டு சொன்னாங்க? மற்ற விஷயத்தை சொல்லலாமே. குலப்பெருமையை சொன்னாங்க, பணத்தை சொன்னாங்க, அழக சொன்னாங்க, 4வது மார்க்கத்தை சொன்னாங்க. என்ன காரணம்டா? அப்துல்லாஹ் பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த 4ஐத்தான் மெயினா பார்ப்பாங்க. அதுவும் எப்படி? முதலாவது பணம். இந்த பணத்தை பார்த்து முடிப்பது யஹூதியத், யூதர்களுடைய தன்மை தான் பணத்தை பார்த்து திருமணம் முடிப்பார்கள்.
இரண்டாவது ஹசப், குலப்பெருமை. இது ஜாஹிலியா காலத்தில் இருந்த அந்த குறைஷி காஃபிர்களுடைய பண்பு. அவர்கள் அந்த குடும்ப ஸ்டேட்டஸை பார்த்து அவர்கள் திருமணம் முடிப்பார்கள். மூன்றாவது அழகு. இந்த அழகு யாரு? நசாராக்களுடைய பண்பு. அழகை பார்த்து மட்டும் திருமணம் முடித்து கொடுப்பார்கள். அதுக்கு பின்னால உண்டைமே குணத்தை ஒன்றும் பார்க்கிறல்ல. நாலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மார்க்கம். இந்த மார்க்கம் என்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினருடைய சிறப்பம்சம், நபி அவர்களுடைய வழிமுறை. இந்த தீனை பார்த்து முடிப்பது. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனை நாலாவதா சொன்னாங்க? ஆரம்பமாக தீனை சொல்லிட்டு அதுக்கு பின்னால மற்ற மூணையும் சொல்லிருந்துச்சு. ஏன்னு சொன்னால் உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா திருமணமும் இந்த முதல் 3 விஷயத்துக்காகத்தான் அதிகமாக நடக்குது. மார்க்கத்தை யாருமே பார்க்கிறது இல்லை. அதனால தான் இன்றைக்கு பலவிதமான கேஸ்கள் காதி கோர்ட்ல வந்து நிற்கிது. ஸ்ரீலங்காவுடைய ரிப்போர்ட் ஒவ்வொரு வருஷமும் 500 600 வரைக்கும் தலாக் கேஸ் வருதான். காதியார் சொல்றாங்க. அது எப்படி தெரியுமா? 10 வருஷம் 15 வருஷம் வாழ்ந்தவங்கள திருமணம் முடிச்சு 2 கிழமை, 3 வாரம், 1 மாசம், 3 மாசம் 2 பேரும் வாராங்க காதி கோர்ட்டுக்கு. காரணம் என்ன? இவருக்கு எனக்கும் செட் ஆகுதில்லை. என்னை அவர் புரிஞ்சுக்கிறார் இல்ல. கணவன் மனைவி மீது குற்றச்சாட்டு, மனைவி கணவனின் மீது குற்றச்சாட்டு. அதற்கு என்ன காரணம்? இந்த முதல் 3 விடயத்தை அடிப்படையாக வைத்து திருமணம் நடக்குது. 4வதை பார்க்கிறாங்கல்ல. இதனால் இந்த அளவுக்கு நிலைமை மோசமாகிருச்சு. இது இன்றைக்கு ஊடுருவி, இந்த யஹூதியத் நஸ்ரானியத் ஊடுருவி இன்று நம்முடைய சமுதாயத்துக்கு மத்தியில் வந்துருச்சு. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்கணும். ஆக மார்க்கத்தை முன்னிறுத்தி திருமணம் முடிக்கும் பொழுது அல்லாஹ் எல்லாத்தையுமே தெளிவாக கொடுப்பான், எல்லாத்தையுமே கொடுப்பான். உதாரணத்துக்கு ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மார்க்க தெளிவாக இருந்தது, பூர்த்தியாக இருந்தது. மார்க்கம் மட்டுமல்ல, பணமும் இருந்துச்சு. மார்க்கமும் இருக்குது, பணமும் இருக்குது, மாஷா அல்லாஹ் திருமணம் முடிக்கலாம். மார்க்கமும் இருக்குது, அழகும் இருக்குது, மாஷா அல்லாஹ் திருமணம் முடிக்கலாம். மார்க்கமும் இருக்குது, குலப்பெருமை இருக்குது, திருமணம் முடிக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் பார்க்க கூடாது, அழகு மட்டும் பார்க்க கூடாது, பணத்தை மட்டும் பார்க்க கூடாது. எதை பார்த்தாலும் மார்க்கத்தை முன்னிறுத்த வேண்டும். அது பணக்கார பெண்ணாக இருந்தாலும் மார்க்கம் உள்ளவராக இருந்தால் கணவனை நன்றாக பார்த்துக் கொள்வாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்னு மாஜாவுடைய ரிவாயத், மஸ்தஃபாதல் முஃமின் பஅத தக்வல்லாஹ் கைரன் லஹு மின் ஜௌஜத்தின் சாலிஹா. ஒரு மனிதருக்கு அல்லாஹ்வுடைய தக்வா, இறையச்சத்துக்கு பின்னால கிடைக்கக்கூடியதுல ஆக பெஸ்ட் தெரியுமா? சிறந்த மனைவினா. சிறந்த மனைவி, வாழ்க்கை துணை சிறந்ததாக அமைந்துட்டா அவர் வேற எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் பயப்பட தேவையில்லை. அவர் பயப்பட தேவையில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்தையுமே சீராக்குவான். அவர் கஷ்டமாக இருக்கிறாரா, கஷ்டத்துடன் வீட்டுக்கு வாராரு, மனைவி ஆறுதலான வார்த்தைகளை கூறுவார், கஷ்டம் இல்லாமல் ஆகிரும். இருவரும் சேர்ந்து செய்வார்கள். கணவன் மனைவிக்கு ஒத்தாசையாக, மனைவி கணவனுக்கு ஒத்தாசையாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில பிரச்சனை இருக்காது. நம்முடைய உஸ்தாத் ஹஜ்ரத் இஸ்மாயில் ஹஸ்ரத், அல்லாஹ் அவருடைய கபரை பிரகாசமாக்கணும், சொல்லுவாரு, உலகத்தில நீங்கள் நரகத்தை பார்க்கணுமா, வாயடிக்கக்கூடிய பெண்ணை திருமணம் முடிச்சுக்கோங்கன்னா. நீங்க மோசமான பெண்ணை திருமணம் முடித்தால் வாழ்க்கையில நரகத்தை பார்க்கலாம். அதே நீங்க வாழ்க்கை சொர்க்கமாக ஆகணும்டா தக்வா உள்ள கணவனுக்கு வழிபடக்கூடிய பெண்ணை திருமணம் முடிச்சுக்கோங்க. வாழ்க்கை எங்கேயோ போயிட்டுவாங்க. கண்ணியமானவர்களே, திருமணம் என்பது மிக முக்கியமானது. 2 பந்தங்கள் சேரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமல். உலகத்தில் தொழுக, ஜகாத், நோன்பு, ஹஜ் எல்லாமே இருக்குது. ஆனால் ஒருத்தர் மௌத்தாகிறதோடு இந்த அமலும் அப்படியே முடிஞ்சிடும். நாளைக்கு சொர்க்கத்தில் போயிட்டு தொழுவ தேவையில்ல, ஜகாத் கொடுக்க தேவையில்ல, நோன்பு பிடிக்க தேவையில்ல, ஹஜ் செய்ய தேவையில்ல, ஏழைகளுக்கு தான தர்மம் சொர்க்கத்தை செய்ய தேவையில்ல. இன்பத்துக்கு மேல இன்பம். ஆனால் உலகத்திலேயும் ஒரு அமல், நாளைக்கு சுவர்க்கத்திலேயும் அல்லாஹ் ஒரு அமலை வச்சிருக்கிறேன்னு சொன்னால் அது நிக்காஹ் மட்டும் தான். சுவர்க்கவாதிகளுக்கு நாங்கள் திருமணம் முடித்து வைப்போம் அல்லாஹ் சொல்றார். சுவர்க்கம் வரைக்கும் இட்டு செல்லக்கூடிய அமல். உலகத்தில் யார் அண்டர்ஸ்டாண்டோட, புரிந்துணர்வோட, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்போட வாழ்கிறாரோ இதே ஜோடியை அல்லாஹ் சுவர்க்கத்திலும் ஒன்றாகத்தான் ஆக்குவான். இருவரும் சுவர்க்கத்தில் ஒன்றாக இருப்பார்கள். அதுவும் எப்படி? கணவன் சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னால மனைவி அந்த கணவனுடைய மாளிகையில் கணவனுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருப்பார். இப்படியாப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். இன்றைக்கு
பிரச்சனை ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம், இன்றைக்கு கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்றாங்க, எப்போ மூணாவது ஒரு மனுஷர் வந்து ரெண்டு பேருக்கு மத்தியில் ஏதாவது பேசுகிறாரோ அப்போ தான் பிரச்சனை உண்டாகுது. கணவன் மனைவி நிம்மதியாக வாழ்வார்கள், ஏதாவது ஒருவர் வந்து இணக்கம் நல்ல விஷயத்தை செய்கிறேன் என்று சொல்லி இருவருக்கு மத்தியில் ஒரு விதமான ஒரு கசப்பை ஏற்படுத்திவிட்டு சொல்கிறார். மூணாவது மனிதனால தான் இன்றைக்கு இருவருக்கு மத்தியில் பிரச்சனைகள் உண்டாகுது. நான் ஒவ்வொரு நிக்காஹ் பயான்லையும் சொல்ற முக்கியமான ஒரு சம்பவம் தான் இது, நம்முடைய வாழ்க்கையிலையும் கட்டாயம் கொண்டு வர வேண்டும். இமாம் குதைபத் இப்னு சயீத் அத்-தீனவரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உயூனுல் அக்பார் என்ற கிதாபில் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுறாங்க. இமாம் ஷுரைஹ் அல் காதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் நீதிபதியாக இருந்தவர் இமாம் ஷுரைஹ் அல் காதி. ஒரு நாள் இமாம் ஆமிர் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஆமிர் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஷுரைஹுல் காதியை சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. இந்த நேரத்தில் கேட்குறாங்க, கைஃப தஜ்ரி ஹயாத்துக ஜௌஜியா, உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி போகுது, உங்களோட லைஃப், நீங்கள் மனைவியோட எப்படி நடந்து கொள்றீங்க, எப்படி உங்களோட திருமண வாழ்க்கை போகுது. அந்த நேரத்தில் ஷுரைஹுல் காதி சொன்ன பதில், முந்து 20 ஆமன் லம் அர மா யுபகிதுனி அஹ்லி, நான் திருமணம் முடித்து 20 வருடம் ஆகுது, இதுவரைக்கும் எனக்கும் என் மனைவிக்கும் மத்தியில் ஒரு பிரச்சனை வந்ததில்லைன்னா. திருமணம் முடிச்சு ஒரு நாள் 2 நாள் இல்லை, இப்ப ஒரு கிழமை 2 கிழமையிலே பிரச்சனை வருது. 20 வருடம் திருமணம் முடிச்சு அந்த 20 வருட வாழ்க்கையில் ஒரு தடவை கூட மா ஜரா பைனி வபைனஹா ஹிலாஃபுன், எனக்கும் என் மனைவிக்கும் மத்தியில் எந்த விதமான கருத்து வேற்றுமையும் ஏற்படல, எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படல. இமாம் ஆமிர் ஷாபி மிகப்பெரிய ஹதீஸ் கலை வல்லுனர் ஆச்சரியப்படுறாங்க. பொதுவாக கணவன் மனைவிண்டா சின்னதா சரி ஏதாவது ஒரு சண்டை வரும், ஒரு ஏதாவது ஒரு வார்த்தைகள் சரி வந்துடும். ஆனால் ஆச்சரியம், 20 வருஷமாக ஒரு பிரச்சனை, எப்படி இது சாத்தியம் கேட்கிறாங்க. இமாம் ஷுரைஹுல் காதி பதிலை சொல்றாங்க, நான் எப்பொழுது நான் திருமணம் முடித்தேனோ முதலாவது நாள் என்னுடைய மனைவியை என்னுடைய வீட்டில் கொண்டு வந்து விட்டாங்க, என்னுடைய அறையில் கொண்டு வந்து விட்டாங்க. இந்த நேரத்தில் நான் முதலாவதாக என்ன செய்தேன், என்னுடைய மனைவியை பார்த்தேன். அவள் மிகவும் ஒழுக்கமுள்ளவளாக அழகுள்ள பத்தினியான ஒரு பெண்ணாக இருந்தால் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி உடனடியாக எழுந்து 2 ரக்காத் தொழுதேன். நான் தொழுறதை பார்த்து என் மனைவியும் பின்னால் இருந்து தொழுதான். இந்த முறையை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். தொழுத முடியுது, சலாம் கொடுத்தாச்சு. இப்ப ஷுரைஹுல் காதி சொல்றாங்க, என்னுடைய மனைவிக்கு பக்கத்திலே நான் போய் அமர்ந்தேன். இப்ப என்னுடைய மனைவியை பார்த்து நான் கேட்டேன், இப்படித்தான் இந்த ஊர்ல என்னை விட அழகுள்ள, திறமை உள்ள, வசதியுள்ள எத்தனையோ ஆண்கள் இருக்க போக்குல நான் தான் உங்களோட கணவனாக வரணும்னு அல்லாஹ்வோட ஏற்பாடு, என்ன நீங்கள் பொருந்தி கொண்டீர்களா? கணவன் மனைவியை பார்த்து சொல்றாங்க. இந்த நேரத்தில் மனைவி சொன்னா, நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டேன், முழுமையாக உங்களை பொருந்தி கொண்டேன். இப்ப மனைவி கணவனை பார்த்து கேட்கிற, இப்படித்தான் என்னை விட அழகுள்ள, வசதியுள்ள, திறமை உள்ள, பத்தினி உள்ள எத்தனையோ பெண்கள் இருக்க போக்குல நான் தான் உங்களுக்கு கணவனாக வர வேண்டும் என்ற அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, என்னைய நீங்க பொருந்தி கொண்டீங்களா? இமாம் ஷுரைஹ் சொன்னாங்க, முழுமையாக உங்களை நான் பொருந்தி கொண்டேன். இப்ப கேட்கிறாங்க, நீங்க எதெல்லாம், மனைவி கேட்கிறாங்க, நீங்க எதெல்லாம் விரும்புவீங்க, உங்களுக்கு எதெல்லாம் விருப்பம் இல்லை, எந்த விஷயம் செஞ்சா உங்களுக்கு விருப்பம், எது செஞ்சா உங்களுக்கு கோபம் வரும்? இமாம் ஷுரைஹுல் காதி தெளிவாக சொன்னாங்க, இந்தந்த விஷயத்தை செஞ்சால் எனக்கு விருப்பம், இந்தந்த விஷயம் செஞ்சால் எனக்கு விருப்பம் இல்லைன்னு ஒரு லிஸ்டே போட்டாங்க. கடைசியாக முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னாங்க, என்ன, எனக்கிட்ட ஏதாவது குறைய நீ பார்த்துட்டேன்னு சொன்னான், ஏதாவது குறை உனக்கு விளங்கிருச்சுண்டா ஃபஸ்துரிஹா, அதை உன குடும்பத்துக்கிட்டையோ யார்கிட்டையோ போயிட்டு சொல்லாமல் மறைச்சிடு. ஆனால் சந்தோஷமான விடயம், புகழக்கூடிய ஏதாவது விஷயத்தை நீ பார்த்தா ஃபன்ஷுரிஹா, அதை உன குடும்பத்தார்கிட்ட போயிட்டு தாராளமாக சொல்லு. என் கணவன், என் மாப்பிள்ளை எப்படி தெரியுமா, இப்படியாப்பட்டவர், எனக்கு இப்படியெல்லாம் செஞ்சிருக்கிறாரு, நல்ல விஷயத்தை சொல்லு.
ஆனா என்கிட்ட ஏதாவது குறைகளை பார்த்தால் அந்த விஷயத்தை சொல்லிராத. இதே போலத்தான் உன்னுடைய நல்ல விஷயத்தை கண்டால் நான் அதை என் குடும்பத்தாரிடத்தில் தாராளமாக சொல்றேன். ஆனால் ஏதாவது உனட்டையும் மனிதன் என்ற அடிப்படையில் குறைகள் ஏற்பட்டால் அதை நான் ஒரு காலமும் யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன் என்று அந்த நேரத்தில் முடிவெடுத்தார்கள். மனைவி சொல்றாங்க, நான் கோபமாக இருக்கும் நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருங்க, நீங்க கோபமாக இருக்கும் பொழுது நான் அமைதியாக இருக்கிறேன். இதை 20 வருடமாக கண்டினியூவாக நாங்கள் செய்து வருகிறோம். எனக்கும் என் மனைவிக்கும் மத்தியில் ஒரு தடவை கூட பிரச்சனை என்பது ஏற்பட்டதே கிடையாது. ஆக இந்த அளவுக்கு மிக முக்கியமானது திருமணம். ஒரு கணவன் மனைவி இந்த திருமண பந்தத்திலே இணைந்து விட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்ன தெரியுமா? நான் அதை தாரேன் இதை தாரேன் என்று அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, யஹபு லிமன் யஷாஉ இனாஸா. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்ன? குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் தான் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிஃப்ட். யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அந்த அனைவருக்கும் அல்லாஹ் அந்த குழந்தை பாக்கியத்தை நசீபாக்குவானா. இது இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். எந்த அளவுக்கு நாங்க பேணுதலாக, நாமும் நம்முடைய மனைவியும் பேணுதலாக இருப்போமோ இந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பரம்பரையை பேணுதல் உள்ள மிகவும் சிறந்த உலமாக்களை அல்லாஹ் வெளியாக்குவான். பேணுதல் என்பது முக்கியம். அல்லாஹ்வுடைய பயமும் இருக்க வேண்டும், பேணுதலும் இருக்க வேண்டும். ஹலால் ஹராமுடைய விஷயத்தை முக்கியமாக நாங்கள் தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும். இமாம் ஸஹபி சியர்ல தெளிவாக குறிப்பிடுறாங்க, முபாரக் இப்னு வாதிஹ் அல்-ஹம்தலி அத்-தமீமி என்ற ஒரு மனிதர் இருந்தார். அவர் ஒரு எஜமான் தோட்டத்தில் காவலாளியாக இருக்கிறார். அந்த தோட்டம் ரும்மான் மாதுளை பழ தோட்டம், மாதுளங்க அதிகமாக விளையக்கூடிய தோட்டம். இந்த தோட்டத்தில் இவர் காவலாளியாக இருக்கிறாரு, செக்யூரிட்டியாக இருக்கிறாரு. ஒரு நாள் எஜமான் குடும்பத்தார் யாரோ விருந்தாளியாக வந்துட்டாங்க. இப்ப இவர்கிட்ட நீ மாதுளை பழம் ஒன்று பிச்சு தாண்டு கேட்க, இவர் ஒரு மாதுளை பழத்தை பிச்சு கொடுத்தால் அதை எஜமான் சாப்பிட்டு பார்க்கிறாரு, அந்த அளவுக்கு புளியாக இருக்குது. இன்னொரு மாதுளங்கா பிச்சுதா, இரண்டாவது மாதுளை பழம் பறித்து கொடுக்கிறார், அதையும் சாப்பிட்டு பார்த்தால் புளியாக இருக்குது. 3 தடவை இவ்வாறு நடக்குது. 3 மாதுளை பழத்திலையும் என்ன புளித்தான் இருந்துச்சு. உடனே இவர் கேட்கிறார், இத்தனை வருஷமாக நீ இந்த தோட்டத்துக்கு காவலாளியாக இருக்கிறாய், இந்த பழத்துடைய டேஸ்ட் கூட உனக்கு தெரியாதா? முபாரக் இப்னு வாதிஹ் கூறுகிறார், எஜமானரே, இந்த தோட்டத்துக்கு காவலாளியாகத்தான் என்னை வைத்திருக்கிறீர்கள், இந்த பழத்தை சாப்பிடுவதற்கு நீங்கள் ஒரு நாளும் அனுமதி கொடுத்ததில்லை. அப்படி இருக்க நான் எப்படி இந்த பழத்தை சாப்பிடுவேன்? பழத்தை சாப்பிடுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கல. நீங்கள் அனுமதி கொடுத்திருந்தால் நான் சாப்பிட்டு பார்த்து சிறந்ததை கொண்டு வந்திருப்பேன். இதுவரைக்கும் ஒரு மாதுளை சுளையை கூட என்னுடைய நாவல நான் வைக்கல. ஆச்சரியப்பட்டார். இப்படி ஒரு பேணுதல் உள்ள தக்வா உள்ள ஒரு மனிதரா என்ன செய்கிறார்? இது போன்ற ஒரு ஆண்மகன் இந்த காலத்தில் கிடைக்காது என்று சொல்லி தன்னுடைய மகளுக்கு எஜமான் திருமணம் முடித்து வைக்கிறார். இருவரின் மூலமாக ஹிஜ்ரி 118வது வருடம் ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு அப்துல்லா என்று பெயர் வைக்கிறார்கள். அந்த அப்துல்லா வேறு யாரும் இல்ல, இமாம் புகாரியுடைய உஸ்தாத் அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 4000 ஆசிரியர்களிடத்திலே கல்வி கற்ற மாமேதை அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தந்தையுடைய பேணுதலின் காரணமாக கிடைத்த மிகப்பெரிய வரம், கிஃப்ட் அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆகவே நாம் எந்த அளவுக்கு பேணுதலாக இருப்போமோ நம்முடைய ஜெனரேஷன்களையும் அல்லாஹ் இப்படியாப்பட்ட சீதேவிகளை அல்லாஹ் வெளியாக்குவார். அந்த அடிப்படையில் தான் இந்த நிக்காஹுடைய மஜ்லிஸ் தீனை முன்வைத்து நடாத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மணமகனை கபூல் செய்து கொள்வானாக, மணப்பெண்ணை கபூல் செய்து கொள்வானாக. இருவருடைய திருமண வாழ்க்கையை அல்லாஹ் சிறந்ததாக ஆக்குவானாக. முழு உலக மக்களுக்குரிய எடுத்துக்காட்டாக இந்த இருவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்துக் கொடுப்பானாக. நபி அவர்கள் காட்டிய வழிமுறை பிரகாரம் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இதற்கு பின்னால் இவர்களுடைய ஒவ்வொரு எட்டையும் அல்லாஹ் விரும்பிய பிரகாரம், நபி அவர்கள் காட்டிய பிரகாரம்
வாழ்க்கையை அமைக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த இருவரின் மூலமாக அல்லாஹ் சிறந்த ஹாஃபில்களை, ஆலிம்களை, தாயிகளை, தக்வாதாரிகளை அல்லாஹ் வெளியாக்குவானாக. முழு உலக மக்களுக்குரிய எடுத்துக்காட்டான ஜோடியாக அல்லாஹ் இந்த இருவரை ஆக்கியருள்வானாக. இந்த நிக்கா மஜ்லிஸை கபூல் செய்வானாக. ஒவ்வொருவருடைய தேவையும் அல்லாஹ் நிறைவேற்றுவானாக. பலர் பலவிதமான பிரச்சனைகளை இருக்கிறார்கள். அனைவருடைய பிரச்சனைகளையும் அல்லாஹ் சீராக்கி அனைவரையும் அல்லாஹ் சிறந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்களாக ஆக்கியருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.